டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, முழு முதற் கடவுளான கணபதியை பற்றி தான். பொதுவாவே கணபதினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவங்க கடவுள். சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் கணபதினாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா பூஜைக்கும் முழு முதற் கடவுளான முன்னாடி நிற்பவர் தான் கணபதி. நம்ம எந்த ஒரு பூஜை செய்ய இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு காரியம் செய்ய இருந்தாலும் முதல்ல முழு முதற் கடவுளான கணபதியை வணங்கிட்டு தான் மற்ற பூஜைகள் நம்ம செய்வோம். நம்ம கணபதிய அதாவது விநாயகரின் எந்த பெயரை சொல்லி நம்ம வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும்? கணபதின்னு சொல்லுவாங்க, பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க, விநாயகர்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேரை வச்சு இவரை வழிபாடு செய்வாங்க. இவரை எந்த பெயரை சொல்லி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போறோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல வர்றது உங்களுக்கு என்னன்றது புரியும். ஏன்னா பாதியோடு பார்க்குறீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்போ நீங்கள் பாதியை ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு நான் கடைசியில் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம எந்த செயலை துவங்குவதற்கு முன்பு நம்ம முதல்ல விநாயக பெருமான வழிபாடு செய்வோம். விநாயகருக்கு பல திருநாமங்கள் உண்டு. அது ஒவ்வொன்றிற்கும் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளது. எந்த திருநாமத்துடன் அருள்பாலிக்கும் விநாயகரை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதுதான் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போறோம். ஹிந்து மதத்தில் உள்ள ஒவ்வொரு கடவுளும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களின் குணங்களும் தன்மைகளும் அந்த ரூபத்தை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் ஆகியவற்றை பொறுத்து இந்த பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அப்படி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கும் பல திருநாமங்கள் உள்ளது. இவற்றில் மிக முக்கியமான பிரபலமான எல்லோரும் அழைக்கப்படும் 10 திருநாமங்கள். அந்த 10 திருநாமத்தின் பொருள் மற்றும் அந்த திருநாமத்தை சொல்லி வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? முதல்ல விநாயகர். நாயகர் என்றால் தலைவன் என்று பொருள். விநாயகர் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர், முதன்மையானவர் என்று பொருள். தலைமை, ஞானம் மற்றும் அதிகாரத்தை வழங்கக்கூடியவராக இவர் உள்ளார். இரண்டாவது பெயர் கஜானன். கஜானன் என்றால் யானை முகத்தை கொண்டவர் என்று பொருள். புத்திசாலித்தனம், ஞானம், தனித்துவம் ஆகியவற்றை தரக்கூடியவர். மூன்றாவது விக்னஹர்த்த. விக்னஹர்த்த என்ற பெயரில் விக்னம் என்றால் தடை அல்லது துன்பம் என்று பொருள். ஹர்த்த என்றால் அறுப்பவர் என்று பொருள். எந்த காரியத்தை துவங்கினாலும் அதிலுள்ள தடைகளை விலக்கக்கூடியவர், வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கக்கூடியவர். நான்காவது லம்போதரா. பானை போன்ற பெரிய வயிறினை உடையவர் என்று பொருள். இவரது வயிற்றில் அண்டங்கள் அனைத்தும் அடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நன்மை தீமை சமமாக கருதும் மனப்பக்குவத்தை தரக்கூடியவர். ஐந்தாவது ஏகதந்தா. ஒற்றை தந்தத்தை உடையவர் என்று பொருள். இது தியாகத்தின் அடையாளம் ஆகும். மகாபாரதம் எழுத தன்னுடைய தந்தத்தை உடைத்தவர். ஆறாவது தூமகேது. புகை சூழ்ந்த இடத்தில் இருப்பவர் என்று பொருள். தீமையை அளிப்பவராக இவர் கருதப்படுகிறார். விநாயகரின் சக்தி வாய்ந்த வடிவமாகவும் இது கருதப்படுகிறது. ஏழாவது சித்தி விநாயகர். வெற்றியை தரக்கூடியவர் என்று பொருள். இவரை வழிபட்டால் வெற்றிகள், நன்மைகள் அதிகம் கிடைக்கும் என்பது பொருள். சித்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் விநாயகர் பல இடங்களில் அருள்பாலிக்கிறார். எட்டாவது பாலச்சந்திரா. நெற்றியில் பிறை சந்திரனை அணிந்தவர் என்று பொருள். இவரை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும், சஞ்சலங்கள் விலகும், உணர்வுகளை கட்டுப்படுத்தும் திறன் கிடைக்கும். ஒன்பதாவது ஹரம்பா. ஹரம்பா தன்னை நம்பி சரணடைந்த பக்தர்களை பாதுகாப்பவர் என்று பொருள். இவர் வட மாநிலங்கள் சிலவற்றிலும் நேபாளம், திபெத் ஆகிய நாடுகளிலும் அதிகமாக அழைக்கப்படுவார். பத்தாவது கணபதி. கணங்களின் தலைவன் என்று பொருள். சிவ கணங்களின் தலைவர் இவரே என சொல்லப்படுகிறது. இவரை வழிபட்டால் நவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். இப்போ இந்த பதிவில் விநாயகரோட 10 பெயர்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டாச்சு. முதல்ல விநாயகர், கஜனானன், விக்னஹர்த்த, லம்போதரா, ஏகதந்தா, தூமகேது, சித்தி விநாயகர், பாலச்சந்திரா, ஹரம்பா, கணபதி. இந்த பெயர்களை வச்சு நம்ம வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டாச்சு. நீங்க இந்த 10 பெயர்ல
நீங்க எந்த பேரை வைத்து விநாயகரை வழிபாடு செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விநாயக பெருமான் உங்களுக்கு மிகவும் பிடித்த கடவுளாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்து உங்க நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.